ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப் இன்ஃபோ. சாரி, என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்ல. சாரி கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கான ஹால் டிக்கெட் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் மூலியமா தான் நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வரும். ஆன்லைன் மூலியமா நம்ம ரிசீவ் பண்ண முடியாது. அண்ட் நம்ம என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன எடுத்துட்டு போகக்கூடாதுங்கிற ஃபுல் டீடைல்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி வந்து உங்களை சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த அஃபிஷியல் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணது. மேல பாத்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் அப்ளிகன்ட் இருக்கு இல்லையா, உங்க பேர் கொடுத்திருப்பாங்க, பக்கத்துல உங்களோட போட்டோஸ் இருக்கும். இது எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு அப்படின்னா ராணிப்பேட்டுக்கு மட்டும்தான் இப்ப கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கு. அது அவங்களே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. இந்த ஹால் டிக்கெட்டை ஒரு ஜெராக்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் அப்ளிகன்ட்னு கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த அட்ரஸ் நீங்க கொடுத்திருப்பீங்களோ, நீங்க அட்டஸ்டேஷன் கொடுத்திருப்பீங்க இல்லையா, அதுதான் இந்த அட்ரஸ் வந்திருக்கும். கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர்னு கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த எக்ஸாம் சென்டர்ல போய் எழுதணும்னு ஃபுல் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாளே போய் அந்த அட்ரஸ்ல இந்த ஸ்கூலை வந்து ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த நாள் நம்ம அவசர அவசரமா கிளம்பும் போது அந்த அட்ரஸ்ல போய் நின்னு நம்ம போய் எடுத்து எல்லாத்தையும் பண்றதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு மாதிரி மைண்ட் இரிட்டேஷன் ஆயிரும். முன்னாடியே போய் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இது என்னோட சஜஷன். போறதுன்னா போங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா என்னைக்கு டேட் நடக்கும், எக்ஸாம் நடக்கும், அடுத்தது எந்த டைம்ல நடக்குங்கிறதையும் ஹால் டிக்கெட்ல கொடுத்திருக்காங்க. 7/9/2025. நம்மளுக்கு அபிஷியலாவே நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணும் போதே 7/9/2025 தான் எக்ஸாம் நடக்கும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே சொன்ன டேட்லயே நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது டைமிங் கொடுத்திருக்காங்க. காலையில 10 மணில இருந்து மதியம் 11 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 9:30 மணிக்குள்ளேயே நம்ம ஹால்குள்ள என்ட்ரி ஆகணுமா. 9:30 மணிக்கு மேல போனா நம்மள வந்து உள்ள வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹால் டிக்கெட்ல இருக்கிறது வந்து. ஹால்குள்ள என்ட்ரி ஆகும்போது உங்க டாக்குமெண்ட்ஸ், உங்க ஹால் டிக்கெட்ஸ், உங்க ஐடி ப்ரூஃப் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி தான் உள்ள விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் சான்றுக்கான அடையாள அட்டை ஏதேனும் ஒன்றை கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஐடி ப்ரூஃப் அவங்களே கொடுத்திருக்காங்க, என்னென்ன கொண்டு வரணுங்கிறது. ஆதார் கார்டு இல்ல ஓட்டர் ஐடி எக்ஸெட்ரான்னு கொடுத்திருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, விண்ணப்பதாரர்கள் அவர்களும் காலையில 9:30 மணிக்கு வந்து எக்ஸாம் ஹால்குள்ள என்ட்ரி ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 9:30 மணிக்கு மேல அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கரெக்டா டான்னு 9:30 மணிக்கு போய் எக்ஸாம் ஹால்ல என்ட்ரி ஆயிருங்க. ரிட்டன் எக்ஸாம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா அபிஷியலா சொல்லியிருக்காங்க 7/7/2025 அன்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அடுத்தது எழுத்து தேர்வு வந்து 7/9/2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே தான் இருக்கு. நேர்காணலுக்கு இவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க முன்னாடியே டேட்டு. 16/9/2025 இருந்து 22/9/2025 நம்மளுக்கு வந்து நேர்காணல் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ நடக்கும்னு. பதவி பார்த்தீங்கன்னா போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி 11,100 இருந்து 35,100 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். சொன்ன மாதிரியே அந்த டேட்ல எக்ஸாம் நடத்திட்டாங்க. அதே மாதிரியே நேர்காணலும் நடத்துவாங்க. டைம் இருக்கு. எல்லாத்துக்கும் நீட்டா ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. See you on the next video guys. Bye.